ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது மாதம் ஒரு 20,000லேருந்து 30,000 வரலும் எப்படி சம்பாதிக்கிறது, 40,000 வரலும் கூட எப்படி சம்பாதிக்கிறது, ஒரு மாதம் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறது எப்படி, அது தமிழ் தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட ஏர்னிங் ப்ரூஃப் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தேன், இன்றைக்கி ஏர்னிங், அதாவது நான் ரெஃபரன்ஸ் பண்ணி காட்டுறேன். என்னோட ஆட்சன்ஸோட பேஜ் இது வந்து என்னோட ஆட்சன்ஸோட பேஜ் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபரோட ஆட்சன்ஸோட பேஜ். இப்போ இப்போ வந்து நேரம் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரியும், கீழே பாருங்கள். அதனால இந்த தடவை நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாலே கீழே இறக்கி பண்ணியிருக்கேன். மதியம் 1:24 PM 30ஆம் தேதி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 525 கிளிக்கு, பட் வந்து 8,600 சில்லற பேர் பார்த்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா $3 வந்திருக்கு. இதில் வந்து யாருமே உங்கள்கிட்ட காட்ட மாட்டாங்க. நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, நிறையா ஏர்னிங் பண்ணுறதுக்கு நல்ல வழிகள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏர்னிங் ப்ரூஃபை காட்டி உங்களை வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு இதில் தள்ளிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி யாரும் போய் நம்பி ஏமாந்துடாதீங்க. நான் அந்த இடத்துல உங்களுக்கு ஏர்னிங் ப்ரூஃபாகவே காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க, இன்றைக்கி ஏர்னிங்கை மட்டும் பார்த்துங்க. $3, அதாவது மதியம் 1:25 வரலாம், 1 மணி 25 நிமிஷம் வரலாம்னா. இப்போ நேற்றுக்கு வந்து ஏர்னிங் பார்த்தீங்கன்னா $7.21. இதை நீங்கள் வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. $83 கிட்டத்தட்ட வரும். அதாவது இப்போ உள்ள நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா காசுப்படி ஒரு டாலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா $81 வரும். $83 கிட்டத்தட்ட வரும். நான் உங்களுக்கு அதே கால்குலேட் போட்டு காமிக்கிறேன். $83.85 இந்த வீடியோ பண்ணியிருக்கும்போது ஒரு டாலர் கிட்டத்தட்ட இது $7.21. $7.21 பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மட்டுமே வெறும் $600 நம்ம வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம். அப்படின்னா தாராளமாக ஒரு நாளைக்கு முடிக்கலாம். ஒரு $500 குறைஞ்சது ஒரு $100 நான் சொல்லுங்கள். நீங்கள் அதிகம் வேணாம், குறைஞ்சது $100. ஸ்டார்டிங்லேருந்து $100 ஏர்னிங் பண்ணோம் அப்படின்னா போக போக தான் ஏர்னிங் கிடைக்கும். இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி ஒரு $600 கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கூட கிடச்சிருக்கும். இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா $7.21. அதுக்கு முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா $8, இந்த மாதிரி $10 கிடைக்கும். அப்படிங்கும்போது ஏர்னிங் கூட கிடச்சிருக்கும். ஒரு சில நேரத்தில் குறையும், ஒரு சில நேரத்தில் கூடும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா $436. சாரிங்க, எனக்கு ஃபீவர், அதனால தான் நான் வீடியோவும் பண்ண முடியல. இப்போ இந்த ஏர்னிங் ப்ரூஃபே உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும். இல்லை ப்ரோ இது ஸ்க்ரீன்ஷாட் தான் அப்படின்னு, இது பாருங்க நாங்கள் நிறையா பார்த்துருப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதேமாதிரி நான் லைவாக உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். இப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு ஒரு 28 நாளைக்கு $416. இது வந்து நம்ம 28 நாள் லாஸ்ட்டு அந்த கன்வெர்ட் அந்த 28 நாள் தான் கணக்கெடுத்துங்க. இன்றைக்கி தேதி 30. அதனால் இந்த 30 தேதி வரலுமே கணக்கெடுத்துக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இது 2ஆம் தேதி 3ஆம் தேதியிலேருந்து தான் கணக்கு வரும். அதனால் அதை விட்டுருங்க. நான் அடுத்த மாதம் விட்ரால் எடுக்க போகுது, அதான் நம்ம சப்ஸ்கிரைபர் அடுத்த மாதம் விட்ரால் எடுக்க போதும் பார்த்திங்கன்னா $436 விட்ரால் எடுப்பார். அது கன்ஃபார்மாக கேரண்டியாக சொல்லலாம். இன்னுமே இருக்குது, இன்றைக்கி ஒரு தேதி இருக்குது, நாளைக்கு ஒரு தேதி இருக்குது. குறைஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே ஒரு $7 இருந்துச்சுன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு $450 நெருங்கிடும். $450 நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். இந்திய ருபீஸுக்கு $450 தோராயமாக சொல்லுவோம். இல்லாட்டி $440 வச்சுக்குவோம். $440 கிட்டத்தட்ட $36,894 வருது. இப்போ உங்கள் லைவ் ப்ரூஃபாக கட்டுறேன்னு சொல்கிறேன்ல, இப்போ லைவ் ப்ரூஃபாக கட்டுறேன் வாங்க. நீங்கள் எந்த ஆட்சன்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணாலும் சரி, எப்போ ஓப்பன் பண்ணாலும் சரி, இந்த பேலன்ஸுன்னு ரைட் சைடில் தெரிகிற 3 டாட் பட்டன், அதாவது வந்து டோட்டல் ஏர்னிங் தான் வரும். இப்போ 1ஆம் தேதிக்கு மேலே அந்த பேமெண்ட் இங்கே வந்துடும். இது மொதல் மாதம் எடுத்த பேமெண்ட்டு, அதான் மொதல் மாதம் $707. இப்போ இந்த மாதம் தான் குறைஞ்சிருச்சு, அதனால் நம்ம வந்து உங்களுக்கு இந்த இவ்வளோ தான் காட்ட முடியுது. அதுக்கு மொதல் மாதம் வந்து $707. இப்போ அந்த $707 விட்ரால் எடுத்துருக்காங்களா இல்லையா, அது உண்மையாக பொய்யா, ஒரு சில பேர் வந்து எடிட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுவோம், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிடுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸை கிளிக் பண்ணிடலாம். இந்த பேலன்ஸுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க 3 கோடு இருக்குது பாருங்கள். இந்த 3 கோடை கிளிக் பண்ணிடலாம். இந்த இடத்துல வியூ பேமெண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு டோட்டல் பேமெண்ட்டோட ப்ரூஃபாக தான் காட்ட போகிறேன். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இப்படியெல்லாம் நான் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்சன்ஸோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு வந்துடும். இந்த இடத்துல வியூ ட்ரான்சாக்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா $707 வந்து நம்ம விட்ரால் எடுத்துருக்காரு. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் விட்ரால் எடுத்துருக்காரு. லாஸ்ட்டு 3 மந்த்து தான். இப்போ
ஆள் இந்த இடத்துல வந்து ஆளை கொடுத்துருவோன்னா இப்போ இந்த ஏர்னிங் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பேமெண்ட், நம்ம பேமெண்ட் விட்ரால் எடுத்ததை நம்ம இங்கே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது லாஸ்ட்டு 3 மாதத்துக்கு தான். இப்போ வந்து ஆல் டைம் கொடுத்துடலாம். இது ஆல் டைம் கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மார்ச் மாதம் 23ஆம் தேதி 2017 ஆகஸ்ட் 30ஆம் வரையும் 2024 வரணும். கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துங்க. அதில் ஒரு 3, இதில் ஒரு 4 வருஷம், 7 வருஷமாக இந்த ஆட்சன்ஸில் வந்து நம்ம பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளோட சப்ஸ்கிரைபர். அது எவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அதோட ஐடி, பேமெண்ட் சென்ட் பண்ண ஐடி வந்து இங்கெல்லாம் இருக்குது. இதை நான் வந்து எந்த ஒரு பிளருமே எதுவுமே பண்ணலை, அவங்களுக்கு எதுவுமே பண்ணலை. இந்த சைடு வந்து நம்மளோட பேங்குக்கு அவங்க ட்ரான்சாக்ஷன் பண்ண காசு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக நம்ம ஏர்னிங் எடுத்தது, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக்டவுன் பீடில் தான் எடுத்திருக்காரு. அதாவது 2019 எண்டில் 2020 ஸ்டார்டிங்கில் இந்த லாக்டவுன் கொரோனா வந்தது. அந்த பீடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் நல்லா ஒரு ஏர்னிங் எடுத்திருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா $2000, $1600, $1500, $3900 இந்த மாதிரிலாம் பாருங்கள். $3872, $2465, $2049 இந்த மாதிரிலாம் நிறையா எடுத்திருக்காரு. அப்போ $2703 இதெல்லாம் 1 மந்த்து வந்ததுங்க. நீங்கள் நினைக்கலாம் 6 மாதமோ 7 மாதமோ வந்தது கிடையாது, 1 மந்த். அதுக்கு தான் சைட்லேயே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மந்த் இருக்குது. அதெல்லாம் 2000 வந்தது. 2021 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டாக வந்தது, தோராயமாக ஒரு $1000 இது மாதிரியே வந்தது. இப்போ வரலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏர்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இது முற்றிலும் பிளாகரில் உள்ள ஒரு வெப்சைட்டுக்கு தான். இதே வேர்ட்பிரஸ் பிளாகரில் உள்ள வெப்சைட்டுக்கே இப்படின்னா வேர்ட்பிரஸில் என்ன எவ்வளோ இருக்கும் ஏர்னிங் இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல எவ்வளோ ஏர்னிங் இருக்குது அப்படின்ட்டு. டோட்டலாக கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு உண்டானது. அதாவது 2018 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு $148 தான் விட்ரால் எடுத்திருக்காங்க. அடுத்தது 129, அடுத்தது 101. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், உடனே இன்க்ரீஸ் ஆகாது. இது இன்க்ரீஸ் உடனே இன்றைக்குள்ள உள்ளவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நண்பர்களும் சரி, நம்ம எப்படி அவங்க சொல்கிறதுன்னு புரியல. உடனே வரணும்னு நினைக்கிறாங்க. உடனே எனக்கு $2000 அடுத்த மாதம் வரணும், இல்லாட்டி ஒரு $600 வரணும் அப்படின்ட்டு. ஒரு சில நண்பர் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாரு, மெசேஜ் வீடியோ பார்த்தேன் ப்ரோ, வீடியோ பார்த்துட்டேன், எனக்கு அடுத்த மாதம் ஒரு $600 விட்ரால் பண்ணணும், அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நான் என்ன பண்ணலான்னு கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? திருடாக சொல்ல முடியும். திருடம் சொன்னால் தப்பு. எல்லாம் ஒரு விஷயம் சொல்லும்போது அதை நீங்கள் எடுத்து அதை எப்படி செய்கிறாங்க, எப்படி ப்ராப்பராக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு கரெக்டான வழியில் மெத்தடில் கொண்டு போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு எண்ணிங்கை பார்க்கலாம். கூகுளில் பொறுத்தவரைக்கும் ஜென்யூனாக போனால் எந்த ஒரு இல்லீகல் மெத்தட்லாம் லீகலாக போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது வந்து திருட்டுத்தனமாக எதுவுமே செய்யாமல் நேர்மையான வழியில் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏர்னிங் பார்க்கலாம். சரி, இதை வாங்க, இது வந்து பேமெண்ட் விட்ரால் பண்ணது. இப்போ நம்மளோட ஏர்னிங் இருக்கும்ல, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பேமெண்ட் எடுத்துருவோம், ஏர்னிங்ஸ். எனக்கு அதுங்களுக்கு ஃபோன் வந்துருச்சு. ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இது வந்து ஒரு வெப்சைட்டு, பிளாகர் வெப்சைட்டால் வந்த ஏர்னிங் தான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. வெறும் பிளாகர் வெப்சைட்டு தான். நான் இப்போ சம்டைம் இதில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஹைட் பண்ணி காமிக்கணுமே அப்படிங்கிறதுனால நான் அவங்களோட ப்ரைவேசி இப்போ நான் அவங்களோட ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் போய் அவங்கள டார்ச்சர் பண்ணுவீங்க, உங்களுக்கு இவ்வளோ ஏர்னிங் இருக்காமல அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து ஹைட் பண்ணிடுவோம். அதனால் நம்ம அதை ப்ரூஃபாக காட்டல. அதனால் இது ஒரு ஆட்சன்ஸு அப்படிங்கிறத மட்டும் காட்டுறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர்னிங். ஒரு சில இடத்துல வந்து இன்வால்வ்டு, டிராஃபிக் இன்வால்வ்டு இந்த மாதிரி அப்படிங்கலாம் 30 சென்ட் 16 சென்ட் இந்த மாதிரி தான் குறைச்சிருப்பாங்க வந்து. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆர்கானிக் ஏர்னிங். அதாவது யார்கிட்டையுமே திருட்டுத்தனமாக போய் என்ன நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், இது கிளிக் பண்ணுங்கள், ஒருத்தர் வேணாம் ஆனால் போய் கிளிக் பண்ணி விடுற ஏர்னிங்லாம் கிடையாதுங்க. ஜென்யூனான வர்ற ஏர்னிங்கு வந்து ஆர்கானிக் வியூவாக போகிறதுனால வந்து அவங்களுக்கு இன்னமும் ஏர்னிங் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது போல் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்யூனான வழியை பிடிச்சுங்க. நல்ல ஒரு பிளாகர் வெப்சைட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நிறையா பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, நீ என்ன ப்ரோ இது நல்ல ஒரு ஏர்னிங் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு எதுவுமே நம்ம ஃப்ரீயாகவே கிடைக்காது. ஒரு பிளாகு ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரு பிளாகரில் ஓப்பன் பண்ணாலும் சரி, வேர்ட்பிரஸில் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரு பிளாகை நீங்கள் எழுதினாலும் சரி, உடனே எதுவுமே கிடைக்காது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு வேர்ட்பிரஸே எடுத்துக்கலாம். ஒரு டொமைன் வாங்கணும், ஒரு ஹோஸ்டிங் வாங்கணும், இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு செட்டப்லாம் பண்ணணும், ஒரு தீம் வாங்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும். அதெல்லாம் கிடைக்கும் போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் ஒன்று நம்ம பண்ணிட்டோம், காசு போட்டோம், எல்லாம் எடுத்துட்டோம், இனிமேல் நமக்கு வருமானம் தான் வரும் அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கக்கூடாது. அதுக்கு உண்டான அடுத்த கட்ட முயற்சி பண்ணி நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அதிலே போய்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றக்கூடாது. தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏர்னிங் பார்க்க முடியும். இல்லை நான் ஏன் டொமைன் வாங்கிட்டேன், ஹோஸ்டிங் வாங்கிட்டேன், உங்கள் சைட் வாங்கிட்டேன், ஆனால் எனக்கு வருமானம் வரலையே அப்படின்னா அடுத்த நான் உங்களுக்கு இப்போ நானுமே நிறையா சைட்டு உங்களுக்கு நிறையா பேருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு சில பேர் நிறைய பேர் ஒரு 50 பேருக்கு மேற்பட்டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூவாக ஏர்னிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல, அவங்களும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, சைட் வாங்கிட்டு நம்ம அந்த சைட் ரெடி பண்ணி கொடுத்துருக்க மாட்டோம், வேறு யார்கிட்ட வாங்கியிருப்பாங்க. இதில் ஏன் எனக்கு வருமானம் வர மாட்டேங்குது, திருப்பி ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வியே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரிப்பீட்டடாக வருமானம் வர மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து காசு ஆசைப்பட்டுக்கு தான் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்தீங்க. இதில் இந்த ஒரு சைட் ரெடி பண்ணுறதுல நிறையா இருக்குங்க, நிறையா பார்த்து தான் ரெடி பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் காசு வேறு பக்கம் வாங்கிட்டு வந்து உடனே ஏர்னிங் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது நம்ம கற்றுக்கிறத கூட கற்றுக்க விடாமல் போயிடும். இப்போ எனக்கு ஒரு கண்டென்ட் எழுத தெரியல, ஒரு போஸ்ட் எழுத தெரியல. இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட்டு போடுறது, நம்மளும் அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் லீகலாக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு, அதாவது இல்லீகல் இல்லாமல் லீகலாக எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு நம்மளும் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்கள் நிறையா வியூஸ் சொல்கிறாங்க, பெய்டு கோர்ஸஸ் சேருங்க, அதை சேருங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்கன்ட்டு அங்கே போய் சேர்ந்துட்டு அங்கெல்லாம் மணியெல்லாம் லாஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்மள்ட்ட வர்றதுக்கு நீங்கள் நம்ம வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா நான் நிறைய வீடியோவில் அதான் சொல்லுவேன், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கானா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இதே உங்களுக்கு ப்ரூஃபாக காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன், இதே போதும்னு நினைக்கிறேன். எல்லாம் மேபி உங்களுக்கு புரியல இல்லை இது மாதிரி நீங்கள் ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சா டெஃபினட்டாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு வெப்சைட்டை நான் ரெடி பண்ணி தரேன். நீங்களும் நான் ஒரு சில வழிமுறைகள் சொல்கிறேன், அதுபோல் நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னு ஒரு நல்ல கண்டென்ட் எழுத போகிறீங்க. இல்லை நீங்கள் இப்போ இன்றைக்கி ஆன்லைனில் பரவிட்டு இருக்கிறத வந்து எழுதுனீங்க அப்படின்னா அது போகாது. இன்றைக்கி ஆன்லைன் சம்மந்தமாக நிறையா பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க அடித்த காப்பியை நீங்களும் திருப்பி அடிச்சிங்க அப்படின்னா அது போகவே போகாது. இந்த வீடியோவில் இன்க்ளூடாக சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன் அப்படின்னா என் பக்கத்தில் வந்து நிறையா செடி கொடிகள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சில பேர் வீடியோ போட்டிருப்பாங்க யூடியூப்பில், ஆர்டிக்கலை எழுதியிருக்க மாட்டாங்க. அவங்க தகவல் சொல்லியிருப்பாங்க, அந்த தகவலை அப்படியே நீங்கள் ரைட் பண்ணுங்கள், அதாவது எழுதுங்க. இல்லை எனக்கு எழுத தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் பெரும்பாலும் சொல்கிறது, உங்களோட மொபைலில் நோட் பேடை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே என்ன சொல்கிறாங்களோ அது பக்கத்துலேயே மைக்கை வச்சுருங்க, அதுவே ரீட் பண்ணோம். ஒரு சில இதுக்கு நேராக அப்படியே கட் பண்ணி விட்டு அப்படியே கண்டென்ட்டாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுவே பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். அடித்த காப்பியை திருப்பி அடிச்சிங்க அப்படின்னா ஒன்றுக்குமே பிரயோஜனம் இருக்காது. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு இதுபோல் ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.